அதனால கேஸ்ல பிரச்சனை வர வாய்ப்பு இல்லைல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம், நான் தான் கூட இருக்கேன்ல. தேங்க்யூப்பா. இனியா கொஞ்சம் வழிவிடு. அப்பா, அவ திமிர பாத்தீங்களாப்பா? அரசி, நீ திமிருன்னு சொல்லிட்டு இருக்க, அதைத்தான் நான் கோபம்னு சொல்றேன். இங்க பார், இப்ப நீ பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்டா. அவ மட்டும் ஒரு வார்த்தை மாத்தி பேசினான்னு வை, தீர்ப்பு அவங்க பக்கம் மாற வாய்ப்பு இருக்குடா. அதுக்கு நம்ம ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. அரசி, நீ போய் அவகிட்ட பேச்சு கொடு. பொறுமையா அன்பா பேசு. இனியாவோட கஸ்டடி கேஸ் இல்லையா? அப்பா தன்னுடைய திருமணம் நடந்ததுக்கான எந்த ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணல. அவர் ஏன் வரல? யுவர் ஆனர், அவங்க கல்யாணம் முடிஞ்சு வந்துடுவாங்க. சில திருமண சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறதால அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அதனால மதியம் வரை இந்த கேஸை ஒத்தி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே காலையிலேருந்து 3 தடவை ஒத்தி வச்சிருக்கேன். மறுபடியும் பர்மிஷன் கேட்டா என்ன அர்த்தம்? யுவர் ஆனர், இன்னைக்கு தான் கல்யாணம். அது முடிஞ்சு வர கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ஒரே ஒரு தடவை அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க யுவர் ஆனர். கல்யாணத்தன்னைக்கு அவசரமா வர முடியாதுங்கிறது சரிதான். அப்ப 1 நாள் 2 நாள் கழிச்சு சப்மிட் பண்றோன்னு பர்மிஷன் வாங்கியிருக்க வேண்டியதானே? அது கூட தெரியாதா? யுவர் ஆனர், குழந்தை நேத்து நைட்டு ஹோம்ல இருந்தது. அதனால வீட்டுக்கு கூட்டு போனன்ற ஒரு அக்கறையில தான் இன்னைக்கு இயரிங் டேட்டே வாங்கியிருக்கோம். மை லார்ட், இதுல எந்த அக்கறையும் இல்ல. அவ்வளவு பொறுப்பானவங்க குழந்தைய கூட்டிட்டு போய் கூட மத்த சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சிருக்கலாமே. இந்த கல்யாணம் அவங்க திட்டத்திலேயே இல்லை யுவர் ஆனர். கோர்ட்டை ஏமாத்தினா என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால சொன்ன பொய்ய உண்மையாக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதுதான் தாமதத்துக்கான காரணமும் கூட. குழந்தையோட நலனை கருதி அவளை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இனியா, உங்க அப்பா வர லேட் ஆகுது. இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க சொல்றதான் சொல்லணும்னு இவளுக்கு சொல்லி கொடுத்து. இனியா, நீ யார பார்த்தும் பயப்பட வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அத சொல்லு. என் அப்பா நிச்சயமா வந்துடுவாரு. ஏமா, நீ அம்மா கூட போக விரும்பலையா? நான் அப்பா கூட தான் போவேன். ஆனா என் கூட அனுப்பி வைங்கன்னு அம்மா கேக்குறாங்களே. அவங்க கிட்ட ஓவியா இருக்கா. நான் அப்பா கூட இருக்கேன். என்ன அப்பாவோட அனுப்புங்க ப்ளீஸ். ஏமா, உங்க அம்மா உனக்கு பிடிக்காதா? இனியா, கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ராஜு, அந்த ஆளு கால் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆகுது? இருமா அரசி, அவசரப்படாத. அவன் ஜட்ஜு கூட இருப்பான். இப்ப நம்ம கால் பண்றது நமக்கே பிரச்சனை ஏறக்கூடாது. வந்துருவான் அரசி, வேலை கரெக்டா இருக்கும். அங்கிள் சொன்ன மாதிரி அவன் இருக்கிற இடம் அப்படி சமாளிச்சுட்டு வரணும்ல. ஆனா எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அந்த ஜட்ஜ் அவனை செம்ம டோஸ் விட்டுருப்பாருல்ல. டேய், அவன் பண்ணிருக்க பிராடு தனத்துக்கெல்லாம் நேரம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. வந்துருவான். வணக்கம் சார். என்ன லோக்கு, ரொம்ப பயந்த மாதிரி வர?
இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் பேசுறத ஜட்ஜி சார் பார்த்தாரு, அவ்வளவுதான். புரியுது புரியுது. விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிட்டாரு. அவங்க 2 பேரும் இன்னும் உள்ளதா இருக்காங்களா? இல்ல மேடம், கிளம்பிட்டாங்க. சரி, எதுக்கு அவங்கள சேம்பர் உள்ள வச்சு தனியா பேசிட்டு இருக்காரு? அப்படி பேசுறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? காரணம் இல்லாம அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. அதுக்காக அவரை தப்பா நினைச்சிடாதீங்க. லோகு, அவர் எவ்வளவு நேர்மையான ஆள்னு எல்லாருக்குமே தெரியும். உள்ள என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. உங்க கேஸ் ஆரம்பத்துல இருந்தே சரியா இல்ல. இந்த பக்கம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன்றீங்க, அந்த பக்கம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. ஏதோ காய்கறி வாங்குற மாதிரி நேத்தி ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு அம்மான்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கேஸ் அவங்க பக்கம் தான் தீர்ப்பாகும். நீங்க கிளம்புங்க. டே அரசி, அப்பவே நான் சொன்னேன்ல, இப்ப என்னாச்சு பார்த்தல? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே எனக்கு பிரச்சனை இல்ல. இனியா நம்ம கூட வந்துருவா. லோகு, நான் உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். ஈவினிங் பாப்போம். ஆமா சார், நானும் இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஐயா எங்கன்னு கேக்குறதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடணும். சார், உங்க பக்கம் தான் தீர்ப்பு வரப்போகுது, அதுக்கும் சேர்த்து கவனிச்சிருங்க. சரிப்பா, கிளம்பு. வரேன் சார். வரேன் மேடம். மை லார்ட், சூழ்நிலை காரணமா நான் கோர்ட்ல சொன்ன விஷயங்கள் நடக்காம போயிருச்சே தவிர கோர்ட்டை அவமதிக்கிற எந்த நோக்கத்திலையும் நான் எதையுமே செய்யல. என் உலகமே என் பொண்ணுதான் மை லார்ட். அவளை காப்பாத்தணுங்கிற பதற்றத்துல தான் சில குழப்பங்கள் நடந்து போச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியா நடந்திருக்கு. இவங்க எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். இனியாவை பத்தி நல்லாவே தெரியும். இனியாவுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இது பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. என்ன இனியா, நீ என்னம்மா சொல்ற? அம்மா கூட போறியா இல்ல உங்க அப்பா கூட போறியா? சொல்லு. நான் அப்பா கூடவே போறேன். என்ன அப்பா கூட அனுப்பி வைக்க சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ். ஏய் இனியா, அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசும். லீவ் இட். சாரி யுவர் ஆனர். இதுவரையில் நடந்த வாதங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த குழந்தைய அவங்க அப்பா கூட அனுப்பி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா எல்லா வழக்கையும் சட்டப்பூர்வமாக மட்டுமே அணுக முடியாது. சில வழக்குகள் உணர்வுபூர்வமாக அணுக வேண்டியவை. அதன் அடிப்படையில் குழந்தை இன்னும் 1 வருடம் அப்பாவுடன் இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆனால் இந்த 1 வருடத்திற்குள் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டால், இருவரும் பிரிந்து வாழ்வது நிரூபிக்கப்பட்டால், குழந்தை அந்த வினாடியே அம்மாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. யுவர் ஆனர், இது பாருங்கம்மா, குழந்தை அப்பா கூட இருக்கத்தான் விரும்புது. இன்னும் 1 வருஷம் தானே, பாத்துக்கலாம். இந்த கேஸ்ல குழந்தையோட விருப்பமும் முக்கியம் தானே. அவங்க நல்லா பாத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. தீர்ப்பை மாத்த முடியாது. The court is adjourned. நான் எதுக்கு இவனை அடிச்சேன்னு தெரியுமா? உன்னை கட்டிக்கணுங்கிறதுக்காக என்ன கடத்திருக்கோம் இந்த புறம்போக்கு.
செய்யற மல்ல மாதிரித்தனெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் துரோகியா? குழலி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத ப்ளீஸ். ச்சீ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? எனக்கா தெரியாது? எல்லாம் தெரியும். சொல்லவா? இந்த நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டுதான் இவர் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு நான் உன்கிட்ட அவர் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா உனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ என்ன சொன்ன நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி அவ நல்லா பாத்துக்கிற பொண்ணு வேணும் தான் அவரு நினைக்கிறாருன்னு சொன்னல. வாய திறந்தா வெறும் பொய். இவருக்கு உடம்பு ஃபுல்லா பொய் தான். உன்ன அக்கா அக்கான்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு பண்ற வேலைக்கு பேரு என்னன்னு தெரியுமா? குழலி, கத்தாத. நீ கத்துனா நான் பயந்துருவன்னு நினைச்சியா? தப்பு பண்ண நீங்களே கத்தும் போது நான் ஏன் பயப்படணும்? ஆமா, பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து நான் தான் கொடுத்தேன். வாய மூடிட்டு தானே நின்னீங்க. அங்கே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கால்ல விழ வேண்டியதானே? குழலி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க கேளுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட் வாசல்ல வந்து உன்னை யாரு வர சொன்னதுன்னு சண்டை போட்டார்ல. எல்லாம் நாடகம். உள்ளுக்குள்ள அப்பாடா இனிமே இனியா என் கூட தான் இருப்பான்னு சந்தோஷம். ஆனா வெளியே எல்லாம் நடிப்பு. குழலி, நீ தேவையில்லாம அதிகமா பேசுற. நான் தேவையில்லாம பேசுறேனா? ஆமா ஆமா ஆமா, இப்ப நான் தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்கேன். உன் திட்டம் நிறைவேறிடுச்சுல. இவளை நீ கல்யாணம் பண்ணியாச்சுல. இனிமே நான் பேசுறது எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கும். நீ நல்லா இருக்கணும், உன் பொண்ணு நல்லா இருக்கணும். மத்தவங்க எப்படி போனா உனக்கு என்ன? உன் சுயநலத்துக்காக மத்தவங்களை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன், அதானே? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பொறுமையாவா? இன்னும் என்ன பொறுமை? அதான் குழலி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாளே. உன்னால அவ என்னையும் தப்பா நினைச்சிட்டா. இல்ல அன்பு, நான் அப்படி எதுவும் பண்ணல. குழலி என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா. யாரோ பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. நீ சொன்னத குழலியே நம்பல, நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் அதை பண்ணல. அதுதான் உண்மை. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எது நடந்தாலும் அரசி மேல பழிய போட்டுட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நான் எங்க இருக்கேன்னு தெரியாத வரைக்கும் உனக்கு குழலியோட உதவி தேவையா இருந்துச்சு. உன் பொண்ண பாத்துக்க, அவளுக்கு சமைச்சு போட, நான் தான் அம்மான்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து கையெழுத்து போடன்னு எல்லாத்துக்கும் உதவி தேவைப்பட்டுச்சு. என்ன பார்த்த உடனே அவளை கழட்டி விட்டுட்ட. நீ பிளான் பண்ணி என்ன கல்யாணத்துக்கு வர வச்சு குழலிய கடத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் அம்மா அப்பாவை என் கால்ல விழ வச்சு என் கழுத்துல நீ தாலி கட்டிட்டல. ஐயோ அன்பு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு நான் என்ன மோசமானவன் நீ நினைக்கிறீ? நீ என்ன யோகியனா? மதுரையில நீ என்னென்ன ரவுடித்தனம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ நல்லவனா மாறிட்டேன்னு மத்தவங்க வேணா நினைக்கலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். குழலி மாதிரி நீயும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதான். உன்னை பத்தி முழுசா தெரியாம உன்னை விரும்ப போய்தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். சொந்த ஊரை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கேன். நீதான் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், எனக்கு நீ வேண்டாம், என்ன விட்டுருன்னு. நீ பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டு இப்ப அதுக்கு விளக்க வர சொல்றியா? ஏய் அன்பு, இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. உன் பொண்ண காட்டி காட்டியே நீ எல்லா காரியத்தையும் சாதிச்சிருக்க. கடைசியில என் கழுத்துல தாலி கட்டி ஏன் வாயாலே உன் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சிட்டல. நான் என் பையன் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், பாஸ்கர் மாதிரி நான் நம்பிக்கை துரோகியா இருக்க மாட்டேன், எனக்கு அவங்கதான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இனிமே நான் எப்படி பாரதி மூஞ்சல முழிப்பேன்? உன்னை பத்தி யோசிச்சியே, என்னையும் என் பசங்களை பத்தியும் எப்பவாச்சும் நீ யோசிச்சிருக்கியா?
என் பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய் அன்பு, என்னடி நீ மட்டும் வந்திருக்க? என்னடி ஆச்சு? இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு அத்தனை தடவை சொன்னேன். நீ கேட்டியா? அந்த குழலி கேட்டாளா? இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் குற்றவாளியாகி நிக்கிறேன்டி. ஏன் அன்பு, நீ எந்த தப்பு பண்ணல, நீ ஏன்டி தலை குனிஞ்சு நிக்கணும்? நிக்கணும். ஏன்னா தப்பு பண்ணவன் கையால தாலி வாங்கிட்டேனே, அப்ப நான் தலை குனிஞ்சுதானே நிக்கணும். அம்மா, பாரதி, அம்மா, என்னம்மா இது? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்ப எங்களை விட்டு போறியா? உன் கூட பேச மாட்டேன், போமா. ஏய், பாரதி, பாரதி, என் பேச்ச கேளு பாரதி. ஏ அன்பு, நீ முதல்ல அழாதடி. சிவம் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நீ ஆரம்பத்துல இருந்தே சிவத்தை எல்லா விஷயத்திலயும் தப்பா பாத்துட்டு அப்புறம் சரியா புரிஞ்சுப்ப. இப்ப வாச்சும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இரு அன்பு. அவன் செஞ்ச தப்புனால இன்னைக்கு நான் பெத்த புள்ளைக்கு கூட துரோகியாகி நின்னுகிட்டு இருக்கேன். என் வலி உனக்கு புரியாது. அவன் என் நம்பிக்கைய உடைச்சிட்டான். என் மனசுல இனிமே அவனுக்கு இடமே கிடையாது. அவன் மேல நாங்க பழிய போடுறது தப்புதான். இன்னொருத்தி மேல அவன் மயக்கத்துல இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு அறிவு கெட்டு போய் அவன் மேல பாசத்தை வச்சால, அதுவும் தப்புதான். நல்லா திட்டம் போட்டு உன் மக அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பொண்ணையும் காப்பாத்திக்கிட்டான். நீங்க எங்க கொண்டாட்டமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நானும் என் பேத்தியும் நடு தெருல நிக்கணுமா? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிற புத்தி எங்களுக்கு இல்லம்மா. போதுமா? எல்லாமே போதும். இனிமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையும் நான் நம்ப தயாரா இல்ல. உங்க மூஞ்சில முழிச்சாலே பாவம். உங்கள மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்களை எங்க வீட்ல வைக்க முடியாது. ஒரே ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன். ஒழுங்க மரியாதையா எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போயிருங்க. வரமாட்டாளா? என்னடா சொல்ற? அது எப்படி வராம இருப்பா? வரமாட்டாமா, அவ வீட்டுக்கு போயிருக்க. சிவா, இப்படி மொட்டையா வரமாட்டான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஏன் வரமாட்டா அத முதல்ல சொல்லு. இனியா, என்னமா நடந்துச்சு? நாங்க கோர்ட்ல இருந்து வெளியே வந்தோம். பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ப வச்சுட்டு கடைசியில கழுத்து எடுத்துட்டு போயிட்டான். உன் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. துரோகி, நம்பிக்கை துரோகி. என் பின்னாடி எப்பவும் வராத. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு, அந்த குழலுக்கு என்ன திமிர் இருந்தா என் புள்ள மேல கை வச்சிருப்பா. அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என் புள்ளைய? அவளை என்னன்னு கேட்காம நான் விட மாட்டேங்க. ஆள் ஆளுக்கு என் புள்ளைய போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, நான் வரேன். லட்சுமி, எங்க போற? நீ யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்க வேண்டாம். என்னங்க நீங்க? அவ நம்ம புள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கா. அவ இஷ்டத்துக்கு என் புள்ள மேல பழி போடுவா. நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல லட்சுமி, இப்ப அதை விட முக்கியம் அன்பை இங்க கூட்டிட்டு வர்றதுதான். இல்லனா பட்ட கஷ்டம் வீணா போயிடும் லட்சுமி. டேய், நீ ஏன்டா அவளை விட்ட? எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் தான் கடத்துறேன்னு குழலி ஒரு பக்கம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. குழலி பேச்ச கேட்டு நான் ஏமாத்திட்டேன்னு அன்பு ஒரு பக்கம் தப்பா நினைச்சிட்டு
போயிட்டா. ஆனா என் மனசறிய நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலம்மா. டேய் சிவம், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. நிச்சயமா நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா? யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் புள்ள பழிய சுமந்துகிட்டு நிக்கிறானே. பெத்த புள்ளைய விட்டுறக்கூடாதுன்னு அவன் நினைச்சது தப்பா? என்னத்த இன்னும் யாரோ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தினா யாருக்கு லாபமோ அவங்கதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. டேய் சரவணா, நீ அரசி பண்ணிருப்பான சொல்ற? ஆமா மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா இனியாவ அவங்களோட கூட்டிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணன் அன்பக்கா கழுத்துல தாலி கட்டுவாருன்னு அவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் குழலி அக்காவை அவங்க கடத்திட்டு அந்த பழிய அண்ணன் மேல தூக்கி போட்டாங்க. சிவம், அவதாண்டா பண்ணிருக்கா. சரவண சொல்றது சரிதான். அவ ஏன்டா அப்படி இருக்கா? என்ன ஜென்மோனே தெரியலையே. இந்த மாதிரி யோசிக்கிற நிலைமையில கூட இவங்க தான் சொல்றாங்களே பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துச்சு, அவங்க சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு. இவங்க சொல்றதா உண்மைன்னு நீங்க எப்படி சார் நம்புனீங்க? இப்ப நான் சொல்றேன், ஏகப்பட்ட கொள்ளி கண்ணுக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதனால பரிகாரமா பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு எங்க ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. இத நீங்க நம்பலாம்ல? சார், அன்பு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சார், இதெல்லாமே சுத்த போய் சார். அம்மா இருங்கம்மா, நீங்களே ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு எங்க? அவங்கள கூப்பிடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். கூப்பிட்டு விசாரிங்க சார். கல்யாணம் பண்ண 1 மணி நேரத்திலேயே புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துட்டா. மரியாதையா பேசுங்க. ஓடி வந்துட்டான்ல, அசிங்கமா பேசாதீங்க. மலர், நீ போய் அன்பை கூட்டிட்டு வா. போமா. நல்லா பாருங்க இன்ஸ்பெக்டர், இவதான் எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. இவன் என் பையன். இவ பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏமா, விருப்பம் இல்லாம தான் உன் கல்யாணம் நடந்துச்சு, நீ சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ என்னமா சொல்ற? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுமா? இந்த கல்யாணம் என் விருப்பத்தோட தான் நடந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எவன் தெரியலையே, புது நம்பரா இருக்கே. ஹலோ, இங்கிட்டு பாஸ்கர், அங்கிட்டு யாரு பேசுறீங்க? ஹலோ, என்ன பாஸ்கர்? கல்யாண வீட்டுல உன்னை தேடி தேடி பார்த்தேன், உன்னை ஆளையே காணும். என்னங்க, நான் எம்முட்டு மரியாதையா இங்கிட்டு பாஸ்கர்னு ஆரம்பிக்கிறேன். நீங்க பாட்டுக்கு யாருன்னே சொல்லாம பேசிக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? ஊர்ல 1000 கல்யாணம் நடக்குது. 1000 கல்யாணம் எல்லாம் நடக்கலாம், ஆனா அதெல்லாம் அன்பு சிவம் கல்யாணம் அளவுக்கு ஸ்பெஷலா இருக்குமா என்ன? என்னது அன்பு சிவம் கல்யாணமா? யாருங்க நீங்க? முதல்ல சொல்லுங்க. பாஸ்கர், நான் அரசி பேசுறேன். ஓ, வக்கீலம்மாவா? என்னங்க நீங்க பாட்டுட்டு கல்யாணம் அது இதுன்னு பேசி இப்படி பிபி ஏத்தி விட்டா என்ன அர்த்தம்?
பொழுது போகாம உனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் வெட்டி அல்ல பாஸ்கர். நிஜமாவே அன்புக்கும் சிவத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. விருப்பம் இல்லாம தான் உன் கல்யாணம் நடந்துச்சு, நீ சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ என்னமா சொல்ற? இந்த கல்யாணம் என் விருப்பத்தோட தான் நடந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. வக்கீலம்மா, அப்படி அவளை லேசாலாம் கல்யாணத்தை பண்ணிட்டு போக முடியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஹலோ, உனக்கும் அவளுக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிலாம் வாழ முடியாது வக்கீலம்மா. நான் வாழ விட மாட்டேன். இங்க வாருங்க வக்கீலம்மா, அவளை ஏதாச்சும் பண்ணணும். அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது பாத்துங்க. உனக்கு அவ சந்தோஷம் முக்கியமா இல்ல உன்னோட பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியமா? இங்க வாருங்க, பாரதி கலை என் பசங்களை எப்ப வேணா பாக்க போலாம்ல. ஐயோ, என்ன கேள்வி இது பாஸ்கர்? உன் பசங்களை நீ பாக்க போகாம வேற யார் பாக்க போவா? நீ போய் முதல்ல உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வர வழிய பாரு. உன் பிள்ளைங்களுக்காக நீ சண்டை போட்டா அவ அவனை விட்டு கண்டிப்பா வந்துருவா. சிவமும் அன்பும் பிரியணும். எனக்கு என் பொண்ணு கிடைக்கணும். இதுக்கு மட்டும் நீ உதவி செஞ்சா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்க. நிஜமாவே உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. பாட்டி தான் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். அன்பக்கா, கோவத்துல உங்களை நான் ரொம்ப பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எப்பவுமே எனக்கு பிடிச்ச அன்பக்கா தான். இவரதான் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா எப்பவும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இங்க வந்துட்டு போலாம்ல. தாராளமா வாமா, இது உன் வீடு. நீயும் என் பொண்ணு மாதிரி தம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து உன் கல்யாணத்தை நாங்களே ஜாம் ஜாம்னு நடத்துறோம். சரி சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். சரி, இத போய் நான் வாசல்ல கூட்டிட்டு வரேன். நிஜமாவே அந்த பொண்ணுக்கு தங்கமான மனசுதான். அவ மனசு போலவே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க உள்ள வாங்க. அன்பு வா, வாங்க. என் மனசுல என்ன இருக்கோ அது மட்டும்தான் இனிமே நடக்கும். என்ன அழ வச்சுட்டு என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ வந்திருக்கியா? வாழ விட்டுருவனா உங்கள? எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் அன்பக்காவும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ இனியா மட்டும் இல்ல, கலையும் பாரதியும் இருக்காங்க. நீங்க தான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். நீங்க இத ரொம்ப யோசிக்காம நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம எப்பவும் போல என்கிட்ட கேளுங்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும் கோழி. ஏன்னா எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனியாவுக்கு அம்மா கிடைச்சிட்டா. எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது நீ மட்டும்தான்.
ஐயோ போதுங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பு அக்காவோட சந்தோஷமா இருங்க, சரியா? அதே மாதிரி பாட்டிக்கும் நீதான் புரிய வைக்கணும். நீ சொன்ன பாட்டு கேட்பாங்க. நிச்சயமா நான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். இனியா, அப்பா அன்பு, என்ன பண்ற? ஏன் இனியா கிட்ட இப்படி நடந்துக்கிற? என் மேல இருக்கிற கோவத்தை அவகிட்ட ஏன் காமிக்கிற? ஏனா நீங்க எல்லாரும் இவள வச்சுதானே என்கிட்ட கேம் ஆடுறீங்க. இவ மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பகடக்காயா வச்சுதானே நீங்க நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குறீங்க. அன்பு, நீயாமா அப்படி பேசுற? ஆமா, நான் தான். எனக்கு இனி அவ பிடிக்கும், அவ மேல பாசம் இருக்கு. அதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட ஏமாந்துட்டே இருக்க முடியாது. இதுல ஏமாந்து போறதுக்கு என்னமா இருக்கு? எங்க எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சவ தானே நீ. நீயே இப்படி பேசலாமா? தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். நீங்க உங்க பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தவும், நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தவும் என்ன வேணா செய்வீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பே, பேசாதீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னா எனக்கு என் பசங்க முக்கியம். இந்த குடும்பத்தோட என்ன சேர்க்க இனியாவை வச்சு எந்த டிராமாவும் பண்ணாதீங்க. நாங்களாமா டிராமா பண்றோம்? கோபத்துல பேசுற அன்பு, நிதானமா வார்த்தையை கவனிச்சு பேசு. ஆமா, கோவத்துலதான் பேசுறேன். இவர் பண்ண துரோகத்தினால வந்த கோவம், அதோட பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், அதுவும் இனியாவுக்காக. ஆனா அந்த பாசத்தை நீங்க தப்பா பயன்படுத்த என்னால அனுமதிக்க முடியாது. இனியா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. நீ, கலை, பாரதி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பத்தியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்கிட்ட வராத. என்னால உன்கிட்ட பழைய மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு இவங்க தான் காரணம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எந்த உறவு வேணான்னு நான் விலகி போறனோ அந்த உறவோடையே ஏன் எனக்கு முடிச்சு போட்டு வைக்குது வாழ்க்கை? என் பசங்க போதும், அவங்களுக்காக நான் வாழ்ந்தா போதும் நினைச்சது தப்பா? ஃபீல் பண்றியா? பொன்னடி, உனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். இத வர அக்கா. வா குழலி. என்ன, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அழாதீங்க அக்கா. நானும் தைரியமா இருக்கணும், அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சுத்தி சுத்தி நடக்கிறதெல்லாம் என் மனச உடைக்கிற மாதிரியே நடந்தா என்னால எவ்வளவுதான் தாங்க முடியும்? 2 பேரும் ஜோடியா சேர்ந்துக்கிட்டு ஏன் மனச உடைச்சிங்கல்ல? இன்னும் இருக்கு உங்களுக்கு. ஆமா, இப்ப வந்து கத்திட்டு போனாரே, அவர்தான் உங்க வீட்டுக்காரா? என் பசங்க வேணும்னு அவ்வளவு ஆக்ரோஷமா கேட்டுட்டு போறாரு. ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லா கேப்பான். எல்லாம் நடிப்பு குழலி. உங்க அளவுக்கு நடிக்க முடியுமா? அவனை என்ன நடிப்பெல்லாம் நடிச்சு ஏமாத்தினீங்களோ?
இன்னைக்கு நான் இங்க வந்து இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான் குழலி. அதான் அவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. அக்கா ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. இல்ல குழலி. அக்கா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் ஒருத்தி பைத்தியம் மாதிரி கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். அவரை வேற அடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன குழலி நீ? உன் இடத்துல யார் இருந்தாலும் நானே இருந்தா கூட அப்படித்தான் பண்ணிருப்பேன். நீதான் என்ன மன்னிக்கணும் குழலி. சத்தியமா ஓ வாழ்க்கைய கெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை குழலி. நீயும் சிவமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் நான் மனசார நினைச்சேன். என் மனசறிஞ்சு நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல குழலி. இன்னமும் நடிக்கிறீங்கல்ல, ஆனா ஏமாந்து போக நான் பழைய குழலி இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா. உங்க நல்ல மனசுக்கு தான் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல குழலி, இல்லவே இல்ல. இந்த வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படவே இல்ல. என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தா போதும்னு முடிவு பண்ணிதான் நான் முதல்ல இருந்து இங்க வந்தேன். சிவம் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு குழலி. ஐயா அக்கா ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சிவம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. உங்களை நல்லா பாத்துப்பாரு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் குழலி. இந்த கல்யாணம் அவருக்கு எல்லா வகையிலயும் நல்லதுதான். ஆனா எனக்கும் என் பசங்களுக்கும் அப்படி இல்ல.